எபிசோடோட ஸ்டார்டிங்ல நம்ம ஹீரோயின் அவளோட கொலீக்ஸ் கூட உட்காந்து கேன்டீன்ல சாப்பிட்டுட்டு இருக்கான். அப்போ ஒருத்தன் வந்துட்டு நம்ம ஹீரோயினை பார்த்து உன் பாய் ஃப்ரெண்ட் சோல்ஜர் தானேன்னு கேட்க நம்ம ஹீரோயினும் ஆமா அப்படின்னு சொல்றா. அவனுக்காக நீ வெயிட் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேக்குறாங்க. ஆமா அப்படின்னு பதில் சொல்ற. உடனே அந்த கேங்ல இருக்க எல்லாருமே ஒவ்வொரு விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. எப்படியும் அவன் வர்றதுக்கு லேட் ஆகிடும், அதுக்குள்ள உனக்கு வயசாகிடும், ஆர்மி ட்ரைனிங் முடிக்கிறதுக்கு ரொம்ப நாள் ஆகும், நீ அவனுக்காக வெயிட் பண்ணினா உன் லைஃப்ல செட்டில் ஆகவே முடியாது அப்படி இப்படின்னு சொல்லி மண்டை கழுவ ஆரம்பிச்சிடுறாங்க. இதை கேட்டு நம்ம ஹீரோயினும் கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி தான் தோணுது. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் ஹீரோவுக்கு கால் பண்றா. கால் பண்ணும்போது ஹீரோவோட சீஃப் தான் கால் அட்டன் பண்றாரு. அட்டன் பண்ணிட்டு இப்பதான் அவன் ஃப்ளோருக்கு அவன் போனான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறாரு. உடனே நம்ம ஹீரோயின் ஹீரோவோட போட்டோவே பார்த்துட்டு அப்படி அங்கிருந்து போயிடுறா. இப்ப அப்படியே கட் பண்ணி நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. ஹீரோவோட ஃப்ரெண்டு ஒரு போன் எடுத்துட்டு வந்து ஹீரோ கையில கொடுத்து நீ உன் கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட பேசு அப்படின்னு சொல்றான். உடனே ஹீரோ கேட்குறான் உனக்கு எப்படி ஃபோன் கிடச்சிச்சு அப்படின்னு. எனக்கு என் பொண்ணுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த ஃபோனை பேசுறதுக்காண்டி வாங்கியிருக்கேன், நான் யூஸ் பண்ணிட்டேன், நீ தயவு செஞ்சு சீக்கிரமா யூஸ் பண்ணிட்டு கூட அப்படின்னு சொல்றான். சொன்னோடனே நம்ம ஃப்ரெண்ட் நம்மளுக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்றான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவுக்கு கண்ணே கலங்கிடுது. இந்த இடத்துல தான் நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டுக்கு கல்யாணமாகி பொண்ணும் குழந்தையும் இருக்கு அப்படின்றதே நம்மளுக்கு தெரிய வருது. ஹீரோவும் டைம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு கால் பண்றக்காண்டி போறான். இங்க நம்ம ஹீரோயினோட வீட்டை காட்டுறாங்க. ஹீரோயினோட வீட்டுல ஹீரோயின் இப்பதான் ஒர்க் முடிஞ்சு வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருப்பான். வந்த உடனே அவங்க அம்மா அதுவும் வராதுமா அவங்க அம்மா உடனே ஆரம்பிச்சிடுறாங்க. உன்னோட பாய் ஃப்ரெண்டுக்கு அறிவே இல்லையா, அன்டைம்ல எல்லாம் கால் பண்றான், அவன் உன்னை பத்தி யோசிக்கவே மாட்டானா, அவன்கிட்ட சொல்லி வச்சிரு அன்டைம்ல எல்லாம் கால் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு, இவனை கட்டிக்கிட்டு நீ எப்படிதான் லைஃப் லீட் பண்ண போறியா அப்படி இப்படின்னு அவங்க அம்மாவும் மண்டையை கழுவுற மாதிரி பேச ஹீரோயின் என்ன பண்றதுன்னு புரியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே யோசிக்க ஆரம்பிச்சிடுறா. இந்த டைம் பார்த்து கரெக்டா நம்ம ஹீரோவும் கால் பண்றா. கால் அட்டன் பண்ண உடனே ஹீரோயின் கிட்ட சாரி கேட்குறா. உன்னோட மெசேஜே நான் இப்போதான் பார்த்தேன், நான் பார்க்காம உன்னை திட்டினது தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு சாரி கேட்குறான். உடனே நம்ம ஹீரோயின் என்ன சொல்றான்னா நம்ம ஒரு பிரேக் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். பிரேக்னா எனக்கு புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்க, நீனும் மிலிட்ரிக்கு போயிருக்க, ரொம்ப நாள் ஆகும் வர்றதுக்கு, நம்மளும் மேரேஜ் பண்ற மாதிரி எதுவுமே பேசிக்கலாம், ஸோ ஒரு பிரேக் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட ஹீரோயின் கேட்குறா. உடனே ஹீரோ கேட்குறா நீ சொல்றத பார்த்தா பிரேக்கப் பண்ணிக்கலாம்னு சொல்ற மாதிரி இருக்கே அப்படின்னு கேட்க ஹீரோயினுக்கு உடனே அழுக வந்துடுது. ரொம்ப அழுக ஸ்டார்ட் பண்ணிடுறா. ஹீரோயின் அழுததை கேட்ட ஹீரோவும் சரி இது உன்னோட விருப்பம், உன்னோட டிசிஷன், நீ என்ன விருப்பப்படுறியோ அதே செய்ய அப்படின்னு சொல்லிட்டு நான் இனிமேல் உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுறான். இதுக்கு மேல நம்ம ஹீரோவாலையும் பேச முடியல, ஹீரோயினுக்கும் நம்ம தப்பா பேசிட்டோமோ அப்படின்னு திங்க் பண்ண ஸ்டார்ட் பண்றா. ஹீரோயினுக்கு ஒரே குழப்பமா இருக்கும். காலையில இருந்து எல்லாருமே அவன் மண்டை கழுவுற மாதிரியே பேசியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம ஹீரோ கூட இன்னைக்கு அவ சரியாவே பேசியிருக்க மாட்டா. எப்பப்ப ஹீரோவுக்கு கால் பண்றாளோ அப்பெல்லாம் ஹீரோ காலை கட் பண்ணிடுவான். அதனாலேயே ரொம்ப டிஸ்டர்ப் ஆகியிருப்பான். இந்த சமயத்துல எல்லாருமே அவன் மைண்டை கன்ஃபியூஸ் பண்ணி விட்டதுனால சரி பிரேக் எடுத்துக்கலாம் அப்படின்னு ஃபீல் பண்ணி இப்படி கேட்டிருப்பான். அப்படியே நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோயின்கிட்ட பேசுனது எல்லாத்தையுமே ஹீரோ அவனோட ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிட்டு இருப்பான். பிரேக்கப் பண்ணிக்கிறவாளோ அவ அப்படின்னு நான் யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்ல, ஹீரோட ஃப்ரெண்டும் நீ எத்தனை நாள் தான் அந்த பொண்ணை வெயிட் பண்ணி வைப்ப, உன்னோட ஆர்மி ட்ரைனிங் முடிஞ்சதுக்கு அப்புறமாச்சும் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கலான்ற மாதிரி ஐடியால இருக்கியா என்ன அப்படின்னு கேட்ட உடனே அவளும் நான் இன்னும் கிராஜுவேஷனே முடிக்கலன்னு சொல்றாளே, நான் இப்போ என்ன பண்றது அப்படின்னு ஹீரோ கேட்க உடனே ஹீரோட ஃப்ரெண்டும் உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, நான் எப்போல்லாம் என் ஒய்ஃபுக்கு கால் பண்றோம் அப்பெல்லாம் அவ ஒரே ஒரு விஷயம்தான் சொல்லுவா, நம்மளுக்கு குழந்தை மட்டும் இல்லை அப்படின்னா கண்டிப்பா நான் உன்னை டிவோர்ஸ் பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொல்லுவான். அப்பதான் அதோட கஷ்டம் என்ன வலி என்னன்றது எனக்கு புரியும், நீனும் அந்த பொண்ணை பத்தி யோசிக்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட ஹீரோட ஃப்ரெண்டு சொல்றான். உடனே ஹீரோவும் யோசிக்க ஆரம்பிச்சிடறான். ஒருவேளை ஹீரோயினை நம்ம தான் ரொம்ப டிஸ்டர்ப் பண்றோமோ அப்படின்னு சொல்லிட்டு திங்க் பண்ணிட்டு இருக்கான். இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் ஹீரோயினை காட்டுறாங்க. ஹீரோயின் ஹீரோவோட ஃபோட்டோ வச்சு பார்த்துட்டு இருப்பா. அவ தான் பிரேக் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பா. அவளால் ஹீரோ கிட்ட பேசாமையோ ஹீரோவை பற்றி நினைக்காமையோ இருக்க முடியாது. அதனால அவங்க லவ் பண்ண போது எடுத்துக்கிட்ட ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாத்தையுமே திரும்ப பார்த்துட்டு இருப்பா. அந்த நேரம் பார்த்து ஹீரோயினோட சீனியர்கிட்ட இருந்து கால் வரும். சரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினும் கால் அட்டன் பண்றா. இன்னைக்கு வீக்கெண்ட் தானே, கண்டிப்பா நீ ஃப்ரீயா தான் இருப்ப, சரி வா நம்ம ரெஸ்டாரண்ட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சீனியர் கேட்க வெறும் வேற வழி இல்லாம சரி அப்படின்னு சொல்லிடுறா. இப்ப ரெண்டு பேருமே ரெஸ்டாரண்ட்ல தான் இருக்காங்க. வந்ததுல இருந்தே ஹீரோயின் ரொம்ப அப்செட்டா இருக்கா. இதை கவனிச்ச சீனியர் என்ன உனக்கும் உன் பாய் ஃப்ரெண்டுக்கு ஏதாச்சும் சண்டையான்னு கேட்க இல்ல அப்படிலாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சமாளிச்சுட்டு எப்பயும் போற நார்மலா இருக்க ஆரம்பிச்சிடுறா. இந்த டைம் பார்த்து ஹீரோ கிட்ட இருந்து கால் வருது. கால் வந்தோடனே ஹீரோயின் அப்படி போனை பார்த்துட்டே இருக்கா. சீனியர் உடனே சரி நீ போன் அட்டன் பண்ணி பேசு அப்படின்னு சொல்றான்.
இல்ல என் பாய் ஃப்ரெண்ட் தானே, நான் எப்ப வேணா பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இப்படி பேசிக்கிட்டு இருக்கையிலே ஒரு வாய்ஸ் மெசேஜ் ஹீரோ கிட்ட இருந்து வருது. வந்தோடனே ஹீரோயின் சரி நான் ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணிட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி ரெஸ்ட் ரூமுக்கு போறா. அங்க போய் அந்த வாய்ஸ் மெசேஜ் கேட்டா, சாரி நான் எப்பயுமே என்ன பத்தி மட்டும்தான் யோசிச்சுட்டு இருந்திருக்கேன், என் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து மட்டும்தான் ஒரு விஷயத்த பார்த்துட்டு இருந்திருக்கேன், உனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும் அப்படின்றத நான் புரிஞ்சுக்கவே இல்லை. நான் ஆர்மி முடிச்சுட்டு வர்றதுக்கும் கிராஜுவேஷன் ஃபினிஷ் பண்ணிட்டு ஒரு ஜாப் போறதுக்கும் ரொம்பவே டைம் எடுக்கும். அதனால எனக்கு கிராஜுவேஷன் ஆகி கண்டிப்பா ஜாப் கிடைக்கும்னு சொல்ல முடியாது. உன்னை அது வரைக்கும் என்னால் வெயிட் பண்ண வைக்க முடியாது. உன்னோட ஃபியூச்சரை என்னால ஸ்பாயில் பண்ண முடியாது. இவ்வளோ நாள் நீ எனக்காக வெயிட் பண்ணவும் தேவையில்லை. அதனால நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் ஹீரோயினுக்கு என்ன சொல்றதுனே புரியல. என்னதான் ஹீரோயின் பிரேக் வேணும் அப்படின்னு கேட்டிருந்தாலும் இப்போ ஹீரோவே வந்து பிரேக்கப் பண்ணிக்கலாம்னு சொல்லும் போது அவளால தாங்கிக்கவே முடியல. திரும்பவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவுக்கு கால் பண்ணி பார்க்க ஃபோன் சுவிச் ஆஃப்ல இருக்கு. சரி அப்படின்னு சொல்லிட்டு எப்படியாச்சும் நம்ம ஹீரோவை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறா. ஏன்னா ஹீரோவை அவ்வளோ லவ் பண்ணி இருப்பான். அவளுக்கு ஏதோ ஒரு கன்ஃபியூஷன்னால இந்த தப்பான முடிவை எடுத்துட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைம் யோசிச்சுட்டு இருக்கா. அப்படியே அவ்வளோ சீனியர் கிட்ட நான் போய் என் பாய் ஃப்ரெண்டை பார்க்க போறேன் அப்படின்னு சொன்ன உடனே சரி இரு நான் உன்னை கொண்டு வந்து டிராப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சீனியரும் ஹீரோயினும் இப்போ ஹீரோவை பார்க்கறக்காண்டி கார்ல கிளம்பி போயிட்டு இருக்காங்க.